வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிஷம் நேர்மையாக சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உங்களை கீழே இழுக்க முயற்சிக்கிற ஒரு மனிதன் இருக்கானா? நீங்க முன்னேறினா அவனுக்கு பிடிக்காது. நீங்க பேசினா கிண்டல் பண்ணுவான். நீங்க வெற்றி அடைந்தா அமைதியா இருப்பான். அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இவனை எப்படி மடக்கலாம்? சண்டையா? பதிலா? அவமானமா? வேண்டாம். ஏன்னா சாதாரண மனிதன் தான் சண்டை போடுவான். புத்திசாலி மனிதன் தந்திரம் பயன்படுத்துவான். இப்ப பாருங்க, உங்க எதிரிய உள்ளுக்குள்ளே எரிய வைக்கும் 5 மனதந்திரங்கள். ரகசியம் 1, அமைதி. ஒருத்தன் உங்கள திட்டுறான். நீங்க பதில் சொன்னீங்கன்னா அவனுக்கு சந்தோஷம். ஆனா நீங்க அமைதியா இருந்தா அவன் மனசுக்குள்ள ஒரே கேள்வி. இவன் ஏன் பதில் சொல்லல? அந்த சந்தேகம் அவனை உள்ளுக்குள்ளே எரிச்சலாக்கும். ரகசியம் 2, கவனிக்காதது. மனிதனுக்கு மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவனை திட்டுவதில்ல, அவனை இல்லாதவனாக நடத்துவது. அவன் பேசட்டும், அவன் கிண்டல் பண்ணட்டும், நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க. ஒரு நேரம் கழிச்சு அவனே சோர்ந்து போயிருப்பான். ரகசியம் 3, சிரிப்பு. உங்களை கேலி பண்ணும்போது முகம் சுருக்குறீங்களா? அப்போ அவன் ஜெயிச்சிட்டான். ஆனா நீங்க சிரிச்சீங்கன்னா அவன் குழம்பி போயிருவான். இவன் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு அவன் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரகசியம் 4, முன்னேற்றம். எதிரியிடம் பழிவாங்க சிறந்த வழி என்ன தெரியுமா? அவனை மறந்து முன்னேறுவது. நீங்க வளர்ந்தா அவன் தானாகவே சிறியவனாகிடுவான். ரகசியம் 5, தன்னம்பிக்கை. உங்க எதிரி உங்களை சந்தேகப்பட வைக்க முயற்சிப்பான். உன்னால் முடியாது, நீ யாரு? ஆனா நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் முடிப்பவன். அந்த நம்பிக்கை எந்த எதிரியையும் விட பெரிய ஆயுதம். ஆனா நண்பர்களே, இது ஆரம்பம்தான். இன்னும் 5 தந்திரங்கள் இருக்கு. அதில் ஒரு தந்திரம் உங்க எதிரியையே உங்க ஆதரவாளனாக மாற்றும். அது என்னன்னு தெரியணும்னா முழு வீடியோ கண்டிப்பா பாருங்க. இப்போ ஒரு கேள்வி. இந்த 5 தந்திரங்களில் நீங்க முதல் தடவையாக பயன்படுத்த போவது எது? அமைதியா, சிரிப்பா, அல்ல முன்னேற்றமா? கமெண்ட்ல சொல்லுங்க.